அனைவருக்கும் வணக்கம். லட்சுமி கார்டனிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் என்னோட கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வேஸ்ட்டாக போன 2 லிட்டர் சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில் தான். அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்து விதை போட்டேன். இது முள்ளங்கி விதை. அதில் முள்ளங்கி செடியும் முளைச்சிருக்கு. இன்னொன்றுத்தில் தக்காளி போட்டு தக்காளியும் முளைஞ்சிருக்கு. இதில் அழகாக செடி எந்த அளவு ஆரோக்கியமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது செப்டம்பர் மாதம் போட்டு அக்டோபர் மாதம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த முள்ளங்கி எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு இப்போ மண்ணை கொஞ்சம் கிளறிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை நான் க்ரீன் ஷேடில் தான் வச்சேன். க்ரீன் ஷேடு இல்லாதவங்க கொஞ்சம் பாதி அளவு வெயில் படுற அளவுக்கு இடத்துல வச்சா அழகாக வரும் உங்களுக்கு. முள்ளங்கி செடி நல்லா அழகாக வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது தக்காளி செடி. இதுவும் விதை போட்டு தான் வளர்ந்தது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாற்று எடுத்து நட்டு வளர்ப்பாங்க. ஆனால் நான் இதில் விதை போட்டு வளர வச்சது இந்த அளவு உயரமாக வளர்ந்து 3 காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். 3 பூ பூத்தது, 3மே காயாக மாறி இருக்குது. செடியும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த செடியை நான் ஏன் நேரடியான வெயிலில் முழுவதும் வைக்கக்கூடாதுன்னா, இந்த பாட்டிலில் இருக்கிற மண் சூடாகி அதுக்குள்ளே இருக்கிற வேரும் வாடிடும். அதனால் மேலே இருக்கிற செடியும் உங்களுக்கு வாட்டம் கொடுத்துரும். அதனால தான் உங்களுக்கு நேரடியான வெயிலில் முழுவதும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது எல்லா சீசன்லேயும் இப்படி வருமானு சொல்ல முடியாது. நான் காமிக்கிறது செப்டம்பர் மாதம் போட்டு அக்டோபர் மாதம் இந்த வீடியோவை காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.